வணக்கம், இது உங்கள் ராஜ் டெக் இன்ஃபோ. அனைத்து புத்தம் புதிய தகவல்களும் உடனுக்குடன் தமிழில் அறிய எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம், இது உங்கள் ராஜ் டெக் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சாம்சங்கோட ஒரு கேலக்ஸி சீரீஸில் எம் சீரீஸ்னாவே உங்களுக்கு தெரியும், மான்ஸ்டர் M34 இன்றைக்கி அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கேட்டகரியில் நாங்கள் கொண்டு வரோம் அந்த ஸ்மார்ட் ஃபோனாக 5G அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மான்ஸ்டர் அப்படின்னு தான் எல்லாத்துக்குமே தெரியும், பேட்டரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொண்டு வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் தான் சாம்சங்கோட M சீரிஸ். இதை இந்தியாவில் இன்றைக்கி லான்ச் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் எப்படி இருக்குது, ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்குது, எல்லாமே பார்க்கலாம். சரி, வாங்க போகலாம். இது 2 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க ஆண்ட்ராய்ட் 13 அவுட் ஆஃப் பாக்ஸில் வருது. 1UI 5ல் கொண்டு வந்திருக்காங்க. சிப்செட்டை பொறுத்த வரைக்கும் சாம்சங்கோட சொந்தமான ஒரு சிப்செட். இதைத்தான் கொஞ்சம் மாற்றி வேறு ஏதாவது சிப்செட் கொடுத்துருக்கலாமா அப்படின்னு தான் யோசிக்க வைக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் சாம்சங் பார்த்தீங்கன்னா அவங்க சிப்செட்டை யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் அவங்க சிப்செட் போட்டால் யாருமே வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க குவால்காமோ மீடியாடெக்கோ இந்த மாதிரி இருக்கிற சிப்செட்டு தான் அதிகமாக குளோபலில் யூஸ் பண்ணுவாங்க. இந்தியாவில் வரும்போது தான் அவங்களோட சொந்தமான சிப்செட்டை எக்ஸினோஸ் அப்படின்ற சிப்செட்டை உள்ளே வச்சு இறக்குவாங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸை கம்மி பண்ணுறதுக்கு அப்படின்றதான் சாம்சங் தரப்பில் விளக்கம் சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் கூட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது எக்ஸினோஸ் அவ்வளோ நல்ல சிப்செட் கிடையாது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். மறுபடியும் அதே சிப்செட்டை தான் கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸினோஸ் 1280 அப்படின்ற ஒரு 5 nm டெக்னாலஜி ஆர்கிடெக்டில் பண்ணப்பட்ட சிப்செட்டை தான் இதில் இன்க்ளூடிங் பண்ணி வச்சுருக்காங்க. இது 2.4 GHz கிளாக் ஸ்பீட் கொண்ட ஒரு ஹெக்ஸா கோர் சிப்செட் தான் இந்த சிப்செட்டு. இது 64 பிட் தான், 5 nm ஆர்கிடெக்டில் பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸாக ஒரு மாலி G68 அப்படின்ற ஒரு ஜிபியும் கொடுத்துருக்காங்க. ரேமை பொறுத்த வரைக்கும் 6GB ரேம் இருக்குது, 8GB ரேம். 2 வேரியண்ட்டில் ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இதில் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நல்ல விஷயம் தான். 6.5 inches கொண்ட ஒரு சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே. இல்லை ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்க்கும்போது 20:9 கொடுத்துருக்காங்க. இதில் கோர்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனுக்காக V5 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்ல விஷயம் தான். 1000 nits பிரைட்னஸ் இருக்குது. 120 Hz ரீஃப்ரெஷ் ரேட் இருக்குது இந்த பேனலுக்கு. அது ரொம்ப சூப்பரான டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சூப்பரான தரமான டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். மற்றளவுக்கு சிப்செட்டை பொறுத்த வரைக்கும் தான் கொஞ்சம் டவுனாக போச்சு. கலர் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிட் நைட் ப்ளூ, பிரிசம் சில்வர், பட்டர்ஃப்ளை ப்ளூ அப்படின்ற 3 கலரில் கொண்டு வந்திருக்காங்க. கேமராவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிள் கேமரா செட்டப் இதில் பொருத்தப்பட்டிருக்கு. பின்னாடி 3 கேமரா. பிரைமரி அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகாபிக்சல் நார்மலாக இருக்குல்ல, எல்லா இடத்துல ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிறவங்க 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட், 2 மெகாபிக்சல் ஒரு மேக்ரோ. மற்றபடி ஸ்மார்ட் ஃபோன் கேமராவில் என்னென்ன இருக்கோ அதே மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. LED சப்போர்ட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஷூட்டிங், டிஜிட்டல் ஜூம், மற்றபடி எல்லாமே உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு தெரியும். இது ஒரு டைனமிக் ஹை டைனமிக் ரேஞ்ச் மோட் அப்படின்ற HDRவும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி சாம்சங்கில் எப்பவுமே இருக்கிற ஃபேஸ் டிஸ்டன்ஸ், டச் ஃபோக்கஸ் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது ஒரு 13 மெகாபிக்சல் கொண்ட ஒரு ப்ரைமரி கேமராவும் கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் மான்ஸ்டர் அப்படின்னும் சரி 6000க்கு குறையாமல் பேட்டரி கொடுக்கும். இதுலேயும் 6000 mAh கொண்ட ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா குயிக் சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட மெமரி வேரியண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 128 GB மெமரி உங்களுக்கு இருக்குது. 8GB இருக்குது, 128 இருக்குது. 8GB 128 இருக்குது, 6GB 128 இருக்குது. எக்ஸ்பேண்டபிள் நீங்கள் பண்ணிக்கலாம், 1TB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது 5G சப்போர்ட் இருக்குது, எல்லா பேண்டும் சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது FD N3லேருந்து N40 வரைக்கும் இருக்கிற எல்லா பேண்டுமே உங்களுக்கு சப்போர்ட் ஆகும் 5Gயில் அப்படின்னு சாம்சங் தரப்பில் சொல்லிப்பாங்க. அதை விட அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போதுன்னா உங்களுக்காக ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 புது வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து Wi-Fi 6E புது வெர்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனால் சிப்பை மட்டும் மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது, டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா லைட் சென்சர், ப்ராக்சிமிட்டி சென்சர், ஆக்சிலரோமீட்டர் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஸ்பெசிஃபிகேஷன் தான். சிப்பை மாற்றி வச்சா, ஏன்னா சிப்பு அப்படின்றது ஃபோனோட பிரெயின் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லைன்னா ஃபோன் எதுவுமே கிடையாது. ஸோ இது யூஸ் பண்ணும்போது பார்க்கணும் 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு தான் இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது டவுன் ஆக ஆரம்பிக்கும். சரி, இதோட விலை அப்படின்னு பார்க்கலாம். ஆரம்ப விலை அப்படின்னு பார்த்தோன்னா 17000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அமேசானில். இது ப்ரைம் டே சேல் அப்படின்றதுனால உங்களுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைம் டே சேல் வருது 16-17 அமேசானில். இதுக்காக தான் இவங்க ப்ரைஸ் குறைச்சதுக்காக சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் 16,999 ரூபா ஒரு வேரியண்ட்டுக்கும், 18,990 ரூபாய் இன்னொரு வேரியண்ட்டுக்கும், 6GB 8GB இந்த 2 வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க.
சாம்சங் M34 5G ஸ்பெசிஃபிகேஷனுக்கும் ப்ரைஸுக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நீங்கள் வாங்குவீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்து சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.